பார்க்க போவது ஏவர் முறை அமோனியா தயாரிப்பு. இந்த ஏவர் முறை அமோனியா தயாரிப்பை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு பேர் மூலப்பொருட்களாக வேண்டும். ஒன்று நைதரசன், மற்றது ஐதரசன். நைதரசன் விலகின இந்த வளிமண்டலத்துல 78% நைதரசன் இருக்குது. ஆகவே என்ன செய்ய போறோம்? வளிய உருக்கி திரவமாக்கி அதை பகுதிபட காய்ச்சி வடிப்பதன் மூலம் என்ன செய்ய போறோம்? நைதரசனை உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதுக்கு உற்பத்தி என்ன பெறலாம். ஓகே, இப்ப நைதரசன் நம்ம வளிமண்டலத்துல இல்லை. அதனால என்ன செய்யறதுன்னு சொன்னால் இந்த மேதேன், நப்தா போன்றவர்களை பகுதி ஒட்சியேற்றம் அல்லது நீராவியுடனான ஒட்சியேற்றத்தின் மூலம் நாங்கள் ஐதரசனை பெறலாம். அப்ப நைதரசனையும் ஐதரசனையும் பெற்றாச்சு. பெற்றதுக்கு பிற்பாடு இந்த நைதரசனையும் ஐதரசனையும் இரும்பு ஊக்கியாகவும் AH2O3 அல்லது K2O தூண்டியாகவும் பயன்படுத்தி 450 500 பாகைக்கு ஒரு சிறப்பு வெப்பநிலையையும் 250 300 வளிமண்டல அமுக்கத்தையும் நாங்கள் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏவர் முறை அமோனியா தயாரிப்பு மேற்கொள்ளப்படும். நீங்கள் யோசிக்கலாம், என்னத்துக்கு இந்த ஏவர் முறை அமோனியா தயாரிப்பு? நம்ம பூமியில உயிரினங்கள், அதே மனிதன் நிலைத்திருக்கிறதுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணுமாக இருந்தால் பிரதானமானது சோறு அல்லது அரிசி வேணும். அரிசை உற்பத்தி செய்யறதுக்குரிய முக்கியமான ஆளார் வேணும், நெல் வேணும். நெல்லை போட்டு விதைச்சி அரிசை உற்பத்தி செய்யும் போது அதோட வளர்ச்சிக்கு என்ன வேண்டும்? பசலை வேணும். அதுல பிரதானமாக அந்த பசலை உற்பத்தியில பிரதானமாக பங்கெடுக்கிறது யூரியா. கிட்டத்தட்ட 80% இந்த அமோனியாவிலிருந்து தான் யூரியா உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆகவே நமக்கு தேவை அமோனியா. அப்ப அமோனியா சார்ந்த பசலைகள் தான் நாங்கள் பயன்படுத்தி பயிர்களை வளர்க்கிறோம். அதுக்காக நாங்கள் உற்பத்தி செய்யறோம். சரி, இப்படி உற்பத்தி செய்யும் போது பாருங்க, இந்த நைதரசனுக்கு ஐதரசன் விகிதம் 1:3 பேண வேண்டும். பீசமான விகிதத்துல பேண வேண்டும். 1:3 என்ற பீசமான விகிதத்துல இந்த நைதரசனையும் ஐதரசனையும் மட்டும் பேண வேண்டும். ஏனென்றா இந்த நைதரசனை இந்த ஐதரசனை உருவாக்குறதுக்கான உற்பத்தி செலவு வந்து என்னவா இருக்கும்? உயர்வாக உண்டு. அப்ப நாங்கள் வீண்கிரியம் செய்யக்கூடாது. இரண்டாவது விஷயம், இந்த நைதரசனையும் ஐதரசனையும் இந்த விகிதத்தை தாண்டி மேலதிகமாக போடுவோமாக இருந்தால் அவர் இந்த ஊக்கியின் மேற்பரப்பில் புறத்துறிஞ்சப்பட்டு ஊக்கியின் மேற்பரப்பை மறைச்சி போடுவார். அதனால தாக்கம் தடைப்பட வழிபடுமன்றதுக்காக பீசமான விகிதத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நைதரசனையும் இந்த ஐதரசனையும் போட வேண்டி இருக்குது. அதுல தெளிவா இருக்கணும். இதை குறிச்சு கொள்ளுங்க. இந்த அமோனியா உற்பத்திக்குரிய வெப்பநிலை எவ்வாறு பேண வேண்டும் என்ற விஷயத்துக்கு வருவோம். நமக்கு தெரியுது, 1 மோல் N2 கேஸும் 3 மோல் H2 கேஸும் சேர்ந்துதான் 2 மோல் அமோனியாவை உருவாக்கியது. இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். அதோட பாருங்க, வாயு மூல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இங்க 4 மோல் வாயுவிலிருந்து 2 மோல் வாயு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகவே எந்திரப்பி மாற்றமும் மைனஸ், வெப்போலை மாற்றமும் மைனஸ். அப்ப இங்க பாருங்க, டெல்டா ஜி சமன், இப்ப கொஞ்சம் கவனிங்க, டெல்டா ஹெச்சும் மைனஸ் தான், மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸும் மைனஸ். இப்ப நாங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த வெப்பநிலையை நாங்கள் இப்ப உயர்வாக பேணுவோமாக இருந்தால், இங்க பாருங்க வடிவா, டெம்பரேச்சரை நாங்கள் மேக்சிமத்துக்கு கொண்டு போறோம் என்று சொன்னால், உயர் வெப்பநிலை வழங்கும் போது இந்த ஏரியா பிளஸ்ல மேக்சிமமா போய் டெல்டா ஜியும் பிளஸ் நோக்கி நகர்ந்து. சோ உயர் வெப்பநிலையை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் டெல்டா ஜி பிளஸாக போய் கிப்ஸின் சுயாதீன சக்தி மாற்றம் பிளஸா போனால் தாக்கம் சுயமாக நடக்க வழிக்கூடாது. ஆகவே நாங்கள் உயர் வெப்பநிலையை பயன்படுத்த நாங்கள் யோசிப்போம், உயர் வெப்பநிலையை கொடுத்தா தாக்க வீதம் கூடத்தானே ஓம். ஆனா இங்க டெல்டா ஜி என்னவாக்கி விட்டுரும்? பிளஸ் ஆக்கி விட்டுரும். அது மட்டும் இல்லை, இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம்.
இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கிறதால வெப்பநிலையை கூட்டினால் பித்தாக்கம் தான் சாதகமாக்கப்படும். லீச்செட்டலிய பிரின்சிபிள், இலச்செட்டலிய தத்துவப்படி வெப்பநிலை அதிகரிக்கும் போது பித்தாக்கம் சாதகமாக்கப்படும். ஆகவே இங்க உயர் வெப்பநிலை சாத்தியமில்லை. இரண்டாவது விஷயம், அப்ப தாக்கத்தை நடத்தணும்டா என்ன செய்யணும்? டெல்டா ஜி மைனஸ்ல வச்சு கொள்ளணும் என்று சொன்னால் தாழ் வெப்பநிலையை வழங்குவோம் என்று உள்ள யோசித்தால் தாழ் வெப்பநிலையில ஓகே இங்க என்ன நடக்க போது? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே. நான் இது மினிமத்துக்கு வந்துடும். என்னென்ன வெப்பநிலை தாழ். அப்ப தாழ் வெப்பநிலை ஓகே, ஆனால் தாக்க வீதம் மிச்சம் மிச்சம் மந்தம். அப்ப அதுவும் சரி வராது. அதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க? ஒரு சிறப்பு வெப்பநிலையை நாங்கள் பேணக்கூடியதாக அமையும். 450 தொடக்கம் 500 பாகையில் ஒரு சிறப்பு வெப்பநிலை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது நாம நினைக்கிற அளவுக்கு அதிகளவான அமோனியா வராது. அதிகளவான அமோனியா வராது. ஆனால் அதுக்கு ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. என்னென்றால் நைதரசனும் ஐதரசனும் சேர்த்து குறிப்பிடத்தக்க ஒரு அமோனியா வரும் தானே. அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அவங்கள குளிர்விக்கிறாங்க. குளிர்விச்ச உடனே என்ன நடக்கும் என்று பார்த்தால் அமோனியா மாத்திரம் திரவமாக, நைதரசனும் ஐதரசனும் திரவமாகாமல் வாயுவா வரும். அதை மீண்டும் மீண்டும் தாக்க கலவைக்குள் அனுப்பி அந்த ஊக்கிகளுக்கு இடையில், ஊக்கி தட்டுகளுக்கு இடையில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய என்ன செய்யப்பட தொடர்ச்சியான ப்ரோசஸ் நடந்து கொண்டே இருக்கும். இதுல கொஞ்சம் பெருது, அடுத்தல கொஞ்சம் பெருது, அடுத்தல கொஞ்சம் பெருது, அடுத்தல கொஞ்சம் பெருதுன்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சியான ப்ரோசஸின் ஊடாக ஒட்டுமொத்தமான ப்ரோசஸை பார்க்கல நமக்கு கிடைக்கிற அமோனியா வந்து என்ன இருக்கு? கூட இருக்கு. அப்ப இந்த அந்த சிறப்பு வெப்பநிலையில நமக்கு பெருசா அமோனியா வராண்டி வச்சா ஒரு படி அதை என்ன நடக்குது? மிஞ்சிற நைதரசனை வைதரசனை கொடுத்து அடுத்த ஊக்கி தட்டுகளுக்கு அனுப்பி 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 அடுத்த அமோனியா அடுத்த அமோனியா அடுத்த அமோனியா அடுத்த அமோனியான்னு வரக்குள்ள எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தப்பட்டால் நமக்கு தேவையான அமோனியா வந்துவிடும். அப்ப நமக்கு தேவையான அமோனியா வந்தால் அப்ப சிறப்பு வெப்பநிலை ஓகே. அப்ப வெப்பநிலையை சிறப்பு வெப்பநிலை போடுறதுக்கான காரணம் அது. அப்ப வெப்பநிலையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு கொண்டு அதை குறிச்சுக்கோங்க. ரைட். இப்ப அடுத்த கட்டமாக நாங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம், இதுக்கு அமுக்கத்தினுடைய நிலவரம் என்னது? கவனிங்கோ. N2 3H2 சேர்ந்துதான் 2 அமோனியாவை உருவாக்கி இருக்குது. தாங்கி பக்கம் இருக்கிற வாயுமூல எண்ணிக்கை 4, விளைவு பக்கம் இருக்கிற வாயுமூல எண்ணிக்கை 2. வாயுமூல எண்ணிக்கை குறைவு அல்லது கனவளவு குறைவுடன் தாக்க நடக்கும். சோ வாயுமூல எண்ணிக்கை குறைவுடன் தாக்க நடந்தால் அமுக்கத்தை கூட்டினால் லீச்செட்டலிய பிரின்சிபிள் படி தாக்கம் அந்த சமநிலை பூர்த்தி செய்த நகரும். சோ இந்த உயரமுக்க நிபந்தனை இவருக்கு சாதகமாக இருக்குது. இலச்செட்டலியல் தத்துவப்படி உயரமுக்க நிபந்தனை இவருக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஆனால் அந்த உயரமுக்கத்தை தாங்கக்கூடிய உபகரணங்களை உற்பத்தி செய்து அதை மெயின்டைன் பண்றதுக்கான செலவு மிச்சம் கூட என்றதுக்காகத்தான் ஒரு சிறப்பு அமுக்கம் அங்கு என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. 250 தொடக்கம் 300 ஏற்றியம் அமுக்கம் அங்க பயன்படுத்தப்படுகிறது. அதை விட கூடும்போது அந்த அதை தாங்கிறதுக்கான உபகரணத்துக்கான செலவு மிச்சம் கூட. அதோட இன்னும் ஒரு வேலையை செய்யறாங்க. என்னண்டா இந்த ப்ரோசஸை தொடர்ச்சியாக நடத்தணும்ன்றதுக்காக அடிக்கடி இந்த N2H2 தாக்க கலவையை கூட சேர்த்து கொண்டு தொகுதி சமநிலை கலவையை குளிர்விச்சு அமோனியாவை உடனுக்குடன் அகற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், இந்த தாக்க கலவையை குளிர்விக்கும் போது இது ஒரு சமநிலை தாக்கம். அப்ப இவர் திரவமாகறாப்புல இவங்க 2 பேரும் திரவமாகலாம் தானே ஒரு கேள்வி ஒன்றா கேட்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னார், இந்த அமோனியாவை திரவமாக்கக்கூடிய வெப்பநிலையை தான் மெயின்டைன் பண்ணாங்க. -33.34 பாகைசியை மெயின்டைன் பண்ணுகிற சந்தர்ப்பத்தில் அமோனியா மாத்திரம் திரவமாக்கப்பட நைதரசனும் ஐதரசனும் வாயுவாகவே இருக்கும். திரவமாக்கப்பட்ட அமோனியாவை வெளியால் எடுத்துட்டு தாக்க கலவை குறைந்த N2H2 அதாவது சமநிலை கலவை குறைந்த N2H2 மீண்டும் தாக்க கலவைக்குள்ள அனுப்புறாங்க. இது ஒரு சிறப்பான வேலை. அதனால ஒரு சிறப்பு அமுக்கம் மெயின்டைன் பண்ணப்படுறது மாத்திரம் இல்லாமல் தாய்களிட செறிவை உயர் மட்டத்தில் பண்ணிக்கொண்டு விளைவை உடனுக்குடன் அகற்றி கொண்டு
இந்த வேலையை பார்க்கறாங்க. அதோட இன்னும் ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு என்னன்னா, இங்க ஒரு 450 தொடக்கம் 500 பாகைசி வெப்பநிலையோட மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது. அந்த வெப்பநிலைக்காக நாங்கள் என்ன செய்யறோம், சுவட்டு எரிபொருட்களை நாங்கள் எரிப்போம். சுவட்டு எரிபொருட்களை எரிக்கும் போது வளிமண்டலத்துக்கு என்ன விடுவிக்கப்படும் சொல்லுவாகும், கார்பனீர் ஆக்சைடு வாயு விடுவிக்கப்படும். அந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு என்ன செய்யும் என்று சொன்னால் பூகோள வெப்பமடைதல்ல பாதிப்பை, அதாவது பங்களிப்பை ஏற்படுத்தும். பாதிப்பை அல்ல, பூகோள வெப்பமடைதலுக்கு பங்களிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த ப்ரொசீஜர்ல உருவாக்கப்படுற CO2 பூகோள வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு செய்யுது. ஆகவே இது ஒரு பிரதிகூலமாகத்தான் இருக்க போகும். ஆனா இருந்தாலும் இந்த அமோனியாவை உற்பத்தி செய்தால் நம்மளோட சேதன பசலைகள் சரிதானே, யூரியா போன்றவர்களை என்ன செய்யறாங்க, உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலம் தான் பூமிக்கு உணவுப் பொருட்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான பசலை உருவாக்கப்படுகிறது. இதுதான் கேபர் முறை அமோனியா தயாரிக்கின்ற சுருக்கமான விடயம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொண்டா சரி. ரைட். இந்த கேபர் முறை அமோனியா தயாரிப்புடன் தொடர்புடைய ஒரு கேள்வியோட வாசிக்கிறேன் பாருங்க, அதுல எந்த விடை எடுக்க போறீங்கன்னு பாருங்க. ஏபர் பசுமுறை அமோனியா தயாரிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையற்றது? உண்மையற்றது என்று கேட்டிருக்கிறாங்க. சரி, முதலாவது விடையை பாருங்க. இதற்கு தேவையான முதன்மையான மூலப்பொருட்கள் நைதரசன் ஐதரசன் ஆகும். சரி, நைதரசனானது வழியை பகுதிபட காய்ச்சி வடிப்பதன் மூலமும், ஐதரசனானது உயிர் வாயு அல்லது நப்தாவின் நீராவியுடனான பகுதி ஒட்சியேற்றத்தின் மூலமும் பெறப்படுகின்றது. சரி, இவ்வுற்பத்திக்காக ஊக்கியாக இரும்பும் தூண்டியாக Al2O3 மற்றும் K2O பயன்படுத்தப்படுகிறது. சரி, இங்கு ஐதரசனை பெறும் படிமுறைக்காக உயர் வெப்பநிலை தேவைப்படுவதால் அதை பெறுவதற்கு எரிபொருட்கள் எரிக்கப்படுகையில் வெளியேறும் அதிகளவான CO2 காரணமாக பூகோளம் வெப்பமடைவதாம். இந்த ஐதரசனை பெறதுக்கும் இருக்குது, அதை தவிர வெப்பத்தை பெறதுக்கும் நாங்கள் எரிபொருளை தயாரிக்கும் போது CO2 வரும், அது பூகோள வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு செய்யும். சுவர். அடுத்த அஞ்சாவது பாருங்க, அஞ்சாவது விட இங்கு நைதரசன் கைதரசன் விகிதம் 1:3 விட அதிகரிக்கும் போதே ஊக்கி மேற்பரப்பில் அமோனியா உற்பத்தி வினைத்திறனாக அமையவில்லை. சமானப்படி அமைய வேண்டும். அதுக்கு மேற்படும் போது வினைத்திறன் குறைக்கப்படும். ஆகவே விடை இலக்கம் 5. ரைட். அடுத்த கேள்வியை பார்த்து விடுவோம். இரண்டாவது கேள்வியை பாருங்க. ஏபர் பசுமுறை அமோனியா தயாரிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையற்றது? ரைட், பாருங்க. இம்முறையில் உருவாகும் அமோனியாவில் ஏறத்தாழ 83% செயற்கை பசலை உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றது. அதிலும் 80% யூரியா உற்பத்திக்கே பயன்படுத்தப்படுவது. கண்டிப்பாக சரி. இம்முறையில் மிக உயர்வான வெப்பநிலை வழங்கினால் தாக்கத்தின் டெல்டாகியானது மறையிலிருந்து நேராகி செல்லும். வெப்பநிலையை கூட்ட 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 -T/ΔS ஏரியா பிளஸா போயிடும். ஏன்? எந்திரப்பி மாற்றம் மறை, அப்ப பிளஸ் ஆயிடும். அது சரி. இம்முறைக்கு உயரமுக்க நிலைமைகள் சாதகமாக இருப்பினும் உயரமுக்கத்தை தாங்கக்கூடிய உபகரணங்களுக்கான செலவு அதிகமாதலால் 250 தொடக்கம் 300 ஏடிஎம் வரையான அமுக்கமே பயன்படுத்தப்படுகிறது. சரி. நாலாவது விடை. இவ்வுற்பத்தியின் போது தாய்களின் செறிவை உயர்மட்டத்தில் பேணி வருவதுடன் விளைவை உடனுக்குடன் அகற்றி தாழ்ந்த மட்டத்தில் பேணி வருவதால் முத்தாக்கம் தொடர்ச்சியாக சாதகமாக்கப்படுகிறதாம். தாய்களின் செறிவை உயர்மட்டத்தில் பேணிக்கூடாது. அடிக்கடி இவங்க 2 பேரையும் போட வேணும், அமோனியாவை உடனுக்குடன் அகற்ற வேண்டும். அது சரி. இத்தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கமாகியால் மிகவும் தாழ்வான வெப்பநிலையை பேணுவதன் மூலம் அதிகளவு விளைவு உருவாக்கப்படுகிறது. ஆனால் பிழை. ஏன்? தாக்க வீதம் மிக மிக மந்தம் இந்த ப்ரொசீஜரை செய்வதில்லை. ஆகவே 2 கேள்விகளை நாங்கள் பார்த்து விட்டோம்.